வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம முருகன் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஈஸ்வரி கிட்ட, "இங்க பாருங்க மேடம், நீங்க நினைக்கிற மாரி நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற இவரு நல்லவரு கிடையாது. இவர் வந்துட்டு பேரு வந்துட்டு ரெட்டு. பல பெண்களோட வாழ்க்கையை காலி பண்ணியிருக்கான். இவனுக்கு எப்படி உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு எப்படி முடிவு பண்ணீங்க?" அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. "இங்க பாரு, நீ யாரு அப்படின்னே தெரியல. எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம இந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "மேடம், ரொம்ப வருஷமா இந்த ரெட்டுக்கு நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேடம். இவன் சொல்றத நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இவன் நல்லவனே கிடையாது. அதற்கான ஆதாரமா இருக்கிறது நான் தான்" அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ரேவதி இதை கேட்டதோட மேடையிலேருந்து இறங்கி வராங்க. மேடையிலேருந்து இறங்கி வந்துட்டு நேரா ஹீரோ அந்த முருகனை பார்த்து, "இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா? இவன் நல்லவன் கிடையாது" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "ஆமா மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இவன் நல்லவனே கிடையாது. இவன் சரியான ஃப்ராடு. பல பெண்களுக்கு நிறைய வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்குறான். எங்களையும் வந்துட்டு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி எங்களையும் பணத்தாசை காட்டி நிறைய வீடியோக்கள் எடுக்க வச்சு அவனுக்கு அனுப்ப வச்சிருக்கான். அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே அவன் வச்சு பல கோடி கணக்கில் சம்பாரிச்சிருக்கான்." இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, "பாத்தியாமா, பெண்களை மதிக்கக்கூடியவர் கார்த்தி. ஆனா அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம எப்படி கேடு கட்ட ஒருத்தனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த வகையில நீங்க முடிவு பண்ணுவீங்க அப்படின்ட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏமா இப்படி உங்களோட பிடிவாதமா இருக்கீங்க? அம்மா சொல்றத கேளுங்க. இந்த கல்யாணம் வேண்டாமா?" அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக என்னால அதையெல்லாம் நம்ப முடியாது. எனக்கு தெரியும் என் மாப்பிள்ளை எப்படி அப்படின்னு." அதுக்கு ரேவதி சொல்றாங்க, "அம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க வந்துட்டு இவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ரொம்ப பிரச்சனை பண்ணுவேன். எனக்கு இவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் எதுக்காக கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரு நிறைய பேருக்கு உதவி பண்றாரு. நிறைய பேர் அவரால் நிறைய உதவி அடைஞ்சிருக்காங்க. அதனால தான், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இவர் இல்லை அப்படின்னு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்பவே இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பண்ணுறது எல்லாமே ரொம்ப தப்புமா?" அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, "இங்கே பாரு, நான் உன்னோட அம்மா. என்றைக்குமே உனக்கு வந்துட்டு எதிர்மறையாக எந்த ஒரு விஷயத்தையும் நான் முடிவு பண்ண மாட்டேன்." அப்போ முருகன் சொல்கிறாரு, "இங்கே பாருங்க மேடம், நீங்கள் வந்துட்டு நம்பலை அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போவே நான் அதிகாரிங்களை கூப்பிட்றேன். அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு என்னோட விஷயத்த சொல்கிறேன். அவங்க கண்டிப்பாக நம்பி இவங்களை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதிகாரிங்க வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணதோட முருகன் சொல்கிறாரு, "சார், இது மாதிரி அந்த ரெட்டுக்கு நான் வந்துட்டு நிறைய உதவி பண்ணியிருக்கேன். அவன் யார் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு கையும் களவுமா காமிக்கிறேன். நீங்கள் நேராக சாமுண்டீஸ்வரி மேடத்தோட கல்யாண மண்டபத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்." இதை கேட்டதும் அதிகாரி சொல்கிறாங்க, "சரி, உடனே வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த அதிகாரிங்களும் மண்டபத்துக்கு வராங்க. மண்டபத்துக்கு வந்ததும் நேராக முருகன், ஹீரோ எல்லாரையும் பார்த்துட்டு அதிகாரி சொல்கிறாங்க, "சார், இங்கே என்ன சார் நடக்குது?" அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, "சார், இவன் தான் சார் அந்த ரெட்டு மன மேடையில் நிற்கிறவன்." அப்படின்னு. அதிகாரி சொல்கிறாங்க, "சார், அவன் தான் ரெட்டு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம்." ஹீரோ நேராக முருகனை பார்த்து, "சார், இவன் தான் சார் அந்த ஆதாரம். இவன் அந்த ரெட்டுக்கு நிறைய வந்துட்டு வேலை பார்த்துருக்கான் சார். நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கான். அதனால நிறைய பணம் சம்பாரிச்சிருக்காங்க. இவன் தான் சார் அந்த ஆதாரமே." அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க ஷாக் ஆகுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, "சார், இந்த மாதிரி ஆளையெல்லாம் இனிமேல் வெளியிலே விடக்கூடாது சார். இனிமேல் இந்த மாதிரி ஆளையெல்லாம் வெளியில் விட்டோம் அப்படின்னா அது பல பெண்களோட வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாக இருக்கும். இவனை இப்போவே கைது பண்ணி கூட்டிகிட்டு போங்க." அப்படின்னு. ஈஸ்வரி இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம என்ன நினச்சோம், கடைசியில் இங்கே என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஈஸ்வரி அதிகாரிங்க பார்த்து, "சார், இவன் தான் அப்படி பண்ணா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்துட்டு இல்லையே சார்." அதிகாரி சொல்கிறாங்க, "மேடம், எங்களுக்கு ரொம்ப நாளாக இவன் தான் அந்த ரெட்டு அப்படின்னு சந்தேகம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கான ஆதாரம் தான் எங்கள் கையில் இல்லை. நாங்கள் இத்தனை நாளும் வெயிட் பண்ணது ஆதாரத்துக்காக தான்.
இப்போ நாங்க எதிர்பார்த்த ஆதாரமும் வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறமும் இவனை சும்மா விடுறது தப்பு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதிகாரிங்களை வந்துட்டு மருதுவை கைது பண்ண சொல்றாங்க. மருதுவை அதிகாரிங்க கைது பண்றாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, அவன் தப்பானவன்னு தெரிஞ்சும் அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரே பிடிவாதத்துல இருக்கீங்களே, உங்களை நான் எந்த வகையில என்ன சொல்றது? அம்மா, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. அவன் எக்கதையிலும் எனக்கு வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டான். அம்மா, கார்த்தி தான் வந்துட்டு ரொம்ப நல்லவர். நான் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார்த்தி வந்துட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ணாரு. அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க கார்த்தின்னு சொல்லி வேற ஒருத்தனை காமிச்சிங்க. அப்ப கூட வந்துட்டு நான் உங்களை மன்னிச்சு ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் விட்டுட்டேன். நீங்க உங்க பிடிவாதத்தினால மருதுவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க. இப்ப கூட அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு அத்தனை பேர் சொல்றாங்க. அவ்வளோ பேர் சொல்லியும் இன்னும் நீங்க வந்துட்டு என் மேல இவ்வளோ கோவப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு கார்த்தி மாமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் என்னை ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாரு. எந்த வித பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நல்லபடியா என்னை வச்சுப்பாரு. அம்மா, சொல்றதை கேளுங்கம்மா. எனக்கும் அவருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க. கார்த்தி மாமாவுக்கு கூட இந்த கல்யாணத்துல முழு விருப்பம் இருக்குமா? சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்ற அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இந்த கல்யாணத்துக்கு என்னைக்குமே நான் ஒத்துக்கல. ஆனா என் பொண்ணோட கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நிக்குதே அப்படின்னு நினைச்சு ஒரு ஒரு கவலையில தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, என் பொண்ணோட வாழ்க்கை வந்துட்டு மணமேடைக்கு வரைக்கும் வந்துட்டு ஸ்டாப் ஆகுறத இக்காலம் ஒரு அம்மாவா நான் ஏத்துக்கவே முடியாது. ஸோ நான் உனக்கு வந்துட்டு அனுமதி தரேன். நீ என் பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நான் என்னைக்குமே உங்க பொண்ணை வந்துட்டு கண் கலங்க விட மாட்டேன். எப்பவுமே ரேவதி வந்துட்டு நான் சந்தோஷமா தான் இருப்பா. ரேவதிக்கு வந்துட்டு என்னை பிடிச்சிருக்கு. நீங்க உங்களுக்கே தெரியும், பழைய விஷயங்கள் எல்லாமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அது தெரிஞ்சும் நீங்க இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு வந்துட்டு சரின்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அந்த முடிவு தப்பு அப்படிங்கிறதுக்காக என்ன வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குத நீங்க இந்த முடிவை மாத்திக்கிட்டதுக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. என் பொண்ணு சொல்றா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனே தவிர்த்து உன் மேல உள்ள கோவம் என்னைக்குமே எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரிங்க அத்தை, நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஐயர் சொல்றாரு, அம்மா, இந்த முகூர்த்தம் முடிஞ்சு போயிருச்சுமா. இன்னும் 1 மணி நேரத்துல அடுத்த முகூர்த்தம் இருக்கு. அந்த முகூர்த்தத்துல இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு. ஈஸ்வரி, சரிங்க ஐயரே அப்படிங்கிறாங்க. அப்புறமா ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ரூம்ல இருக்காரு, பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு. அப்ப ராஜா, மயிலு, ரோகிணி, சுவாதி எல்லாரும் வராங்க. வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, இப்பதான் வந்துட்டு எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நேரம் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு மனசுக்கு எவ்வளோ வேதனையா தெரியுமா இருந்துச்சு. ஈஸ்வரி இப்படி அவசரப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காளே, இவளை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு எங்க எல்லாருக்குமே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கையில தான் எங்க எல்லாருக்குமே மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அவளாவே முன்னாடி வந்து உங்க 2 பேரோட கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான்னா இவ எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா, எனக்குமே ஆச்சரியமா இருக்கு அத்தை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. அப்புறமா ரேவதி வந்துட்டு ரோஹிணி போய் பேசுறாங்க, ஏ ரேவதி, கடைசியில நீ ஜெயிச்சிட்ட பத்தியா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, எனக்கு நல்லாவே தெரியும். மாமா தான் என் கழுத்துல தாலி கட்ட போறாரு. அவரை தவிர்த்து வேற யாரும் என் கழுத்துல தாலி கட்ட முடியாது. மாமாவும் தாலி கட்ட விட்டுற மாட்டாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி என் நம்பிக்கையை காப்பாத்திட்டாரு அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரோகு. ரோகு சொல்றாங்க, எனக்கு தெரியும்டி அப்பவே அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ரேவதியை வந்து பார்க்குறாரு. ரேவதி ஹீரோவை பார்த்துட்டு, மாமா, பார்த்தீங்களா, சூப்பராக இந்த கல்யாணத்தை எப்படி பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா, நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, அம்மா வந்துட்டு இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டது எவ்வளோ பெரிய விஷயம். நல்ல வேலை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு.
அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம், நான் அம்மா கிட்ட ஏற்கனவே எவ்வளோ பிடிவாதமோ நான் பேசி பார்த்தேன். ஆனால் அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அவங்க மருதுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக சொன்னாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு மாமா, எப்படியும் நீங்கள் தான் என் கழுத்தில் தாலி கட்டுவீங்க, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க. இப்போது அது எனக்கு நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி சரி அப்படின்னு. அப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு நேராக மணமேடைக்கு வராங்க. வந்துட்டோட ரேவதியை கூட்டிகிட்டு வராங்க. ரேவதி வந்துட்டு மணமேடையில் வந்து உட்காராங்க. ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவை அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஐயர் வந்துட்டு மந்திரம் சொல்கிறாரு. அப்போ ஐயர் மந்திரம் சொன்னதோட ரேவதி நேராக அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்களே இந்த தாலி எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அந்த தாலி எடுக்கிறாங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறாரு, இது மாதிரி அத்தை தான் இந்த தாலி எடுத்து கொடுப்பாங்க, இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி அத்தை தாலி எடுத்து கொடுக்க இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்னு ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தேரா தாலி எடுத்து கொடுத்ததோட ரேவதிக்கு அந்த தாலியை கட்டுறாரு. ரேவதி தாலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்துட்டு. அப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு அச்சதை தூவி 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. அப்போ ரேவதி நேராக அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி. ராஜா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் மருதுவை அதிகாரிங்க வந்துட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து கலா வந்துடுறாங்க. கலா வந்துட்டு, அண்ணன் அண்ணன் உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் அத்தை தான். நான் போய் அத்தை கிட்ட இப்பயே கேட்குறேன் அப்படின்னு. அதுக்கு மருது சொல்றாரு, இங்க பாரு கலா, ஒரு பக்கம் நம்மளும் நிறைய தப்பு பண்ணிட்டேன். கலா கேட்குறாங்க, ஏன்னு நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்லை இது மாதிரி நான் நிறைய ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், பல பெண்களுக்கு ஆபத்து கொடுத்துட்டேன். அதை அந்த டிரைவர் பையன் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டான். இதனால தான் அதிகாரிங்க வந்துட்டு எனக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நான் எந்த வகையிலையும் அவங்க மேலே தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீ கவலைப்படாத, நான் நல்லா தான் இருப்பேன். தண்டனை முடிச்சதோட நான் வெளியில வரேன். அதுக்கு கலா சொல்றாங்க, இல்லைண்ணே, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என் அத்தைய நான் சும்மா விட மாட்டேன். கடைசி வரைக்கும் உன்னை ரேவதிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி கடைசி நேரத்துல உன்னை அவ அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கா. இப்படிப்பட்ட ஒருத்திய நான் எப்படி சும்மா விட முடியும்? கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கலா சொல்றாங்க. இதை கேட்டதும் மருது சொல்றாரு, கலா, நீ ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்காத, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கு கலா சொல்றாங்க, இங்க பாருண்ணே, எனக்கு நீ ரொம்ப முக்கியம். எந்த வகையிலையும் நீ கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. இதுக்கு காரணமான அவளை நான் சும்மா விட மாட்டேன். இந்த குடும்பத்தையே நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலா சொல்றாங்க. மருது சொல்றாரு, இங்க பாரு, அந்த குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை. அந்த கார்த்தி அந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் போல. அதனால நீ எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு அப்படின்னு கலா சொல்றாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை, நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி நேரத்துல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கிட்ட. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணு கேட்டா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மற்றபடி எனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் துளி அளவு கூட இல்லை. அப்போ ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லத்த, நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களே, அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான் அப்படின்னு. ஈஸ்வரியும், சரி சரி, என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்குமா? நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.